வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் தெற்கு ரயில்வேவின் சார்பாக, சதர்ன் ரயில்வேவின் சார்பாக ஒரு பட்டியல் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. 2025-26 நிதியாண்டில் அதிக டிமாண்ட் இருக்கக்கூடிய ட்ரெயின் எந்த ட்ரெயின் அப்படிங்கிற டீட்டெயிலை கொடுத்துருக்குறாங்க. முதல் 10 இடங்களையும் அறிவிச்சிருக்கிறாங்க. அது என்ன டிமாண்ட் அப்படின்னா, எப்போ பார்த்தாலுமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரயில்கள் தான். அதிக வரவேற்பு இருக்கக்கூடிய ரயில்கள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கக்கூடியது மகாராஷ்டிரா எக்ஸ்பிரஸ். கொல்காப்பூர் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது 100 பேர் புக் பண்றாங்க அப்படின்னா அதனுடைய புக்கிங் அப்படிங்கிறது 247 ஆக்குபென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 247% இருந்திருக்கிறது. சரி, 9வது இடத்துல எந்த ட்ரெயின் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காந்திதாமிலிருந்து நாகர்கோவில் வரைக்கும் இயங்கக்கூடிய வாராந்திர ரயில். இந்த ரயிலுக்கு 248% ஆக்குபென்சி லிஸ்ட் அப்படிங்கிறது இருந்தது, முன்பதிவு அப்படிங்கிறது இருந்தது. 8வது இடத்துல எர்ணாகுளத்தில் இருந்து ஓகா வரைக்கும் செல்லக்கூடிய வாராந்திர ரயில். இந்த ரயிலினுடைய அந்த வரவேற்பு அப்படிங்கிறது 250% இருந்தது. 7வது இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ஜாம்நகர்லேருந்து திருநெல்வேலி வரைக்குமே வரக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயினுக்கு வரவேற்பு அப்படிங்கிறது 251% இருந்தது. 6வது இடத்துல இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ட்ரெயின் எது அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ். கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மாதா வைஷ்ணவி தேவி கட்ரா வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு சென்ற ட்ரெயின் தான். இந்த ட்ரெயினுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது 252% இருந்திருக்கிறது. 5வது இடத்துல இருக்கக்கூடியது நம்ம தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ட்ரெயின். தமிழ்நாடு வழியாக செல்லக்கூடிய ட்ரெயின் தான். ரொம்ப தொலைதூர ரயில்களுக்கு மட்டும்தான் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த லிஸ்ட்டில் பாக்கி 5 இடங்களை பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். 5வது இடத்துல ஓகாவிலிருந்து தூத்துக்குடி வரைக்கும் வரக்கூடிய விவேக் எக்ஸ்பிரஸ் ரயில் இருக்கிறது. 253% வரவேற்பு அப்படிங்கிறது இந்த ரயிலுக்கு இருந்திருக்கிறது. 4வது இடத்துல இருக்கக்கூடிய ட்ரெயினை எப்பயுமே டிக்கெட் கிடைக்காத ட்ரெயின்னா அது இந்த ட்ரெயின் தான் சொல்லணும். நம்ம நியூ டெல்லி போகணும் அப்படின்னா இந்த ட்ரெயினில் டிக்கெட் வாய்ப்பே இல்லை, ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். கேரளா எக்ஸ்பிரஸ். திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இருந்து நியூ டெல்லி வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலில் வரவேற்பு அப்படிங்கிறது 260% இருக்கிறது. 3வது இடத்துல இருக்கக்கூடிய ரயில் அப்படின்னு பார்த்தோம்னா பரசுராம் எக்ஸ்பிரஸ். தினமுமே மங்களூர் சென்ட்ரலில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வரக்கூடிய இந்த ரயிலில் வரவேற்பு சதவீதம் 261% இருக்கிறது, டிமாண்ட் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து 2வது இடத்துல இருக்கக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா திருவனந்தபுரம் நார்த்திலிருந்து, அதாவது பழைய கொச்சிவேலியில் இருந்து இந்தூர் வரைக்குமே ஆப்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய அந்த வாராந்திர ரயில். இதற்கான ஆக்குபென்சி அப்படின்னு பார்த்தோம்னா 266% இருக்கிறது. இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16650 அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய பரசுராம் எக்ஸ்பிரஸ். ஏற்கனவே பரசுராம் எக்ஸ்பிரஸ் இந்த லிஸ்ட்டில் வந்துருச்சுல அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து மங்களூரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வரும்போது, அதே மாதிரி கன்னியாகுமரியில் இருந்து மங்களூர் வரைக்குமே செல்லக்கூடிய அந்த சர்வீஸ் தான் முதல் இடத்துல இருக்கிறது. ஏன்னா இந்த ட்ரெயினுக்கான வரவேற்பு எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். 268% வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கிறது. பயணிகளால் அதிகம் விரும்பப்படக்கூடிய, விருப்பம்னு சொல்ல முடியாது, அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ரயில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருடம் 2025-26 வருடத்தில் இந்த 10 ரயில்கள் தான். இதில் தமிழ்நாட்டுக்குள்ள டெடிக்கேட்டடாக தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் ஓடக்கூடிய ட்ரெயின்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை, தமிழ்நாட்டிலிருந்து ஆப்ரேட் ஆகிற ட்ரெயின்கள் தான் இருக்கிறது. கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த பகுதிகளில் இருந்து. ஆனால் பெரும்பாலான ரயில்கள் கேரளா வழியாக செல்லக்கூடிய ரயில்களாகத்தான் இருக்கிறது. இதிலிருந்து தெரிகிறது என்ன அப்படின்னா, அதிகப்படியான ரயிலை பயன்படுத்தக்கூடிய மக்கள் கேரளாவில் தான் இருக்காங்களா அப்படிங்கிறது தான் இந்த பட்டியல் அப்படிங்கிறது காமிக்குது. அதனால தான் கேரளாவில் அதிகப்படியான ரயில்களுக்கு அதிகப்படியான நிறுத்தங்கள் தராங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் எடுத்துக்க முடியுது. இது போன வருஷத்தோட பட்டியல் தான். இந்த வருஷம் எந்த ரயில் அப்படிங்கிறது அடுத்த வருஷம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.